எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல. படாதத்துல படுது. சங்கு புடிச்சு நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குடு குடிச்சு விட்டேன். பாவம் தொண்டை கட்டிச்சு. வலி எச்சி விட முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. அங்க போய் சுணங்கிட்டா. சங்கடம் தானே. சுணங்கிட்டா. முகங்க எல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது. முகத்துலதான் அடிப்படுது. அப்புறம் எப்படி துமுறியா இப்படி பேசுற? அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன். ஒரு பேசுறதா பேசுனா அப்படித்தான். அப்ப தேவையெல்லாம் பேசாத நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். ஏன் அப்படி சொன்னாலாம்? நீ என்ன சொன்ன? எங்கள்கிட்ட கட் பண்ணிட்டே இல்ல, கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன? அவங்ககிட்ட பேசக்கூடாது. நீ என்னடி சொல்றது? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல இந்த விஷயத்த பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்ககிட்ட எதுக்கு சொன்னீங்க? வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க? வீட்டு விஷயத்த பத்தி சொல்றா. எங்க அப்பா அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த. நல்லா தெரிஞ்சுக்க. அவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க. அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். புரியுதா? ஒண்ணு அப்ப அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் அப்ப மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு.